வாங்க நம்ம வந்து அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அவியல் பண்ண போகிறோம். அதுக்கு வேணுங்கிறது வந்து நான் வாழைக்காய், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் இதில் வந்து பாயில் பண்ணிக்கிறோம். உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கிறோம் எல்லா காயும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிடுவோம். சால்ட்டு போட்டு இது கொஞ்சம் நல்லா காய் வந்து ஒரு 3/4 வேக்காடு வேகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கிடுவோம். வந்து இந்த அவியலுக்கு நம்ம தேங்காய், ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் நல்லா அரைச்சிட்டு இதோட இது பண்ணிக்கிடுவோம். இந்த இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம காய்கறி நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வேக வச்சுருப்போம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். இதில் நம்ம ஏற்கனவே சால்ட்டு போட்டுட்டோம். இந்த தேங்காய் தண்ணி மட்டும் கொஞ்சம் தேங்காயும் இதுவும் நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், கொஞ்சம் கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் அந்த வாசனை வெள்ளைப்பூண்டு, தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் போட்டு நான் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். பாத்திரம் வச்சு கட்டாயம் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பட்டை, இந்த ஸ்டார் பூ போட்டு அது நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா இது பண்ணிக்கிடுவோம். அது நல்லா பொரியட்டும். இது ரொம்ப ஈஸி. இதை நம்ம வந்து டக்குன்னு வந்து நம்ம அடைக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் ஏதாவது விசேஷ நேரங்களில் சைட் டிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வீட்டில் உள்ள எல்லா காய்கறியுமே வச்சு நம்ம பண்ணிடலாம். திருச்சி இதில் வந்து கருவேப்பிலை போட்டுற வேண்டியதுதான். இப்போ நம்ம தாளிச்சதை வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். கட்டாயம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. அவ்வளோதான் தெரியும். இது ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். இதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம நல்லா இதாகிடுச்சு. இதில் வந்து கடைசியில் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான புளிக்காத கொஞ்சம் தயிர், ஒரு ஸ்பூன் தயிர் மட்டும் போட்டு நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ரொம்ப இதாக போட்டுறாம கொதிக்க வச்சிடக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தயிர் போட்டு நம்ம கிளறி வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கட்டாயம் நீங்கள் செய்யுங்க. இப்போ நம்ம சூப்பரான அவியல் செஞ்சாச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அடை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ. பாய்.